இப்பொழுது அருட்பணியாளர் சிவப்பு உடை அணிந்தவராக பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்புற விழுந்து கிடப்பார். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்த இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு பெறுகின்றோம். தாட்சியுடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருட்பணியாளருடன் சேர்ந்து நாமும் இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இறை மக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ அருட்பணியாளர்கள் பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் குப்புற விழுகிறார்கள். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, அஞ்சலி செலுத்த இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதோடு இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவர்கள் என வாழ நாம் உள்ளம் தாட்சியில் திளைக்க அழைக்கின்றது திரு அவை. இப்போது அருட்பணியாளர்கள் இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உமது அடியார்களுக்காக பாஸ்கா மர நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இறைவாக்கு வழிபாடு தொடங்குகிறது. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றியது. இயேசு துன்புறும் ஊழியனாக கொடுமைப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் கைவிடப்பட்டு, இகழப்பட்டு, எந்த ஒரு சாயலும் இன்றி உருக்குலைக்கப்பட்டு, கத்தாத செம்மறியாக நிந்தை அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்காக எசாயா சொன்னதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறைப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சி உறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர்
பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆனால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியவருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை
விடுவித்தருளும். உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள்வி. என் எதிரிகள் அனைவருடையவும் படி சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் நானே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றன. இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மட்கலத்தை போலானே. இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைமை குருவின் முக்கிய பணி மக்களின் பாவங்களுக்கு இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்களுக்கு கடவுளுக்கு பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியாக கொடுக்காமல் இறைப்பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் மூலம் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி ஒப்பு கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்மை விட வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் நான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார். இந்த கயப்பாதான், ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும்
அவருடைய போதனை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்பொழுதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறேன்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதலித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டு படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீரா இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள்.
பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கோதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனை சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும்
மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். முழந்தாளிடவும். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களோடு துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வும். மறையுரை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆஸ்திரேலியன் எழுத்தாளர் ஒருவர் காலின் மெக்காலோ என்ற ஒரு ஆஸ்திரேலியன் எழுத்தாளர், அவர் ஒரு நாவலை எழுதியிருக்கிறார்.
த தான்பர்ட் லெஜண்ட் என்ற அந்த நாவல். அந்த நாவலிலே அவர் சொன்ன ஒரு பறவையை பற்றி சொன்ன ஒரு செய்தி. முள் பறவை, அந்த முள் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் தன்னுடைய ஒளியை எழுப்பும். ஒரு முறை தான் தன்னுடைய வாழ்நாளிலே அது தன்னுடைய சத்தத்தை எழுப்பும். அந்த ஒளியை எழுப்பும்போது கூட அது அந்த சத்தத்தை எழுப்பிவிட்டு அது இறந்துவிடும். இதுதான் அந்த பறவையினுடைய ஒரு இயல்பு. அது தனக்கு தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தவுடனேயே அது மிக உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும். கண்களை கீழ்நோக்கி உற்று நோக்கி பறந்து கொண்டிருக்கும். காரணம், ரொம்ப ஷார்ப்பான முள் மரம் எங்கே இருக்கிறது என்று அது தேடிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த முள் மரத்தை பார்த்தவுடன் அந்த முள் மரத்திற்கு அருகிலே அந்த மரத்தின் மீது அமர்ந்து தன்னுடைய இதயத்தை, தன்னுடைய நெஞ்சை அந்த ஷார்ப்பான அந்த முட்களிலே தன்னை பதித்து கொள்ளுமாம். அதாவது தன்னுடைய அந்த முட்களிலே தன்னுடைய இதயத்தை சொருகி கொள்ளும், குத்தி கொள்ளும். அப்படி குத்தி கொள்ளுகிற போது அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம், அப்படி குத்தி கொள்ளுகிற போது ஏற்படுகிற வலியின் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக அந்த பறவை ஒரு சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தமானது மிகவும் நேர்த்தியான முறையில் ஒரு இசை ஞானியால் உருவாக்கப்பட்ட ஒரு இசையை போல, இசை சத்தத்தை போல இருக்குமாம். கேட்பதற்கு மிக ரம்மியமாக இருக்கும். அதை கேட்கிற போது எந்த ஒரு மனிதரும் அந்த இசையை கேட்கிற போது அந்த இசையிலே மயங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரம்மியமான ஒரு இசையை எழுப்பும் அந்த முள் பறவை. தன்னுடைய வேதையின் நிமித்தம் அது சத்தம் போட்டாலும், வலி தாங்க முடியாமல் அது சத்தம் போட்டாலும், ஆனால் அந்த ஒளியை கேட்பவர்களுக்கு அது இன்பத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, மன நிம்மதியை கொடுக்கிறது, மன அமைதியை கொடுக்கிறது. அதுபோலத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த சிலுவை பாடுகள் நிறைந்த இந்த மரணம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இப்படி இந்த பவுலடியார் சொல்லுவார்: கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனித உருவெடுத்தார். அப்படி மனித உருவில் தோன்றிய அவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று குறிப்பிடுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமாகவே முன்வந்து இந்த கொடுமையான வேதனைகள் நிறைந்த இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற போது, இந்த துன்பத்தை அவர் அனுபவிக்கிற போது, அவரிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், அவரிடமிருந்து வெளிப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவைகள் இந்த மனித குலத்திற்கு மீட்பை கொண்டு வந்தது. ஒரு அழகான ஒரு பாடல். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே
நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள். என்னாலேதானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டே உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பெறுகின்றது, மனித குலம் அழுகின்றது. உமது உயிர் பெறுகின்றது, மனித குலம் அழுகின்றது. மனித குலம் அழுகின்றது. முள்முடிகள் எதற்காக, முகத்துதிகள் எதற்காக, கசையடிகள் எதற்காக, வசை மொழிகள் எதற்காக? என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம்தான் உன் மொழியா? என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காக தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலேதானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பாடுகளில் அனுபவித்த அந்த துன்பங்கள் நிமித்தமாக அவரிடமிருந்து முதலாக அந்த சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது முதலாக வெளிவந்த அவர் பேசிய வார்த்தை யாருக்காவது தெரியுமா? 7 வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அதில் முதல் வார்த்தை, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும். வேதனை நிமித்தம் இந்த வார்த்தைகள் வெளிவந்தாலும் அந்த வார்த்தைகள் இந்த உலக மனிதர்களுக்கு விடுதலையை கொடுத்தது, மன்னிப்பை கொடுத்தது. நண்பன் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டார். பேதுரு என்ற சீடரால் மறுதலிக்கப்பட்டார். உடன் இருந்தவர்கள் அனைவர்களாலும் கைவிடப்பட்டார். அநீதியாக தீர்ப்பிடப்பட்டார். குற்றவாளியாக கொல்லப்பட்டார். இப்படி இந்த நிகழ்விலே ரசிப்பதற்கு எந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வும் நடைபெறவில்லை. இந்த நிகழ்வு முழுவதுமே வேதனைகளும் கொடுமைகளும் நிறைந்த நிகழ்வுகள். ஏமாற்றம், ஏக்கம், வலி இவைகள் நிறைந்த இந்த நிகழ்விலே அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஒன்று, வெளிப்பட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக அவைகள் உறுதியான வெளிப்பாடு. தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர். வேதனையின் உச்சத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபித்தார். தன்னை கொன்றவர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய அந்த வேதனையின் நிமித்தம் தன்னுடைய நியாயத்தை சொல்லி புலம்பவில்லை. தனக்கான நீதி வேணும் என்று போராடவில்லை. வலி நிமித்தமாக அழுது புலம்பவில்லை. மாறாக மற்றவர்களுக்கு என்னை
துன்புறுத்தினவர்களை எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக அவர்களுக்காக தந்தை கடவுளிடம் மன்னிப்பை வேண்டி அவர் ஜெபித்தார். ஆகவே இந்த மன்னிப்பு என்பது மற்றவர்களுடைய மனமாற்றத்திற்காகவோ மற்றவர்கள் மனம் வருத்தம் படுகிறார்கள் என்பதற்கான வெகுமதி அல்ல. மாறாக நாம் மன அமைதி பெறுவதற்காக பிறரை மன்னிக்க வேண்டும். டெஸ்மாண்ட் டூட்டு என்ற ஒரு எழுத்தாளர் சொல்லுவார், மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக செய்வது அல்ல, நமக்காக நாம் நலம் பெறுவதற்காக கொடுப்பதுதான் மன்னிப்பு. ஆகவே இந்த மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது இயேசுவின் வழி, அது கடவுளின் வழி. மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிறார்கள். கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து வேறு எந்த எல்லைகளும் வரையறையின்றியும் மன்னிக்கிற போது நிச்சயமாக அந்த மன்னிப்பின் வழியாக கடவுளுடைய அருளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். நம்மில் பல பேருக்கும் பல கேள்விகள் எழும். சரி, ஒரு மனிதனை எத்தனை முறை மன்னிப்பது? நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு முறை நமக்கு எதிராக துரோகம் செஞ்சிருக்கலாம், சரி போனது மன்னிச்சிருக்கலாம். ஆனால் மீண்டும் அதே துரோகத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் அவரை மன்னிப்பதா இல்லையா? எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அல்லது அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்கவே இல்லை, என்னிடம் மன்னிப்பு கேட்காது இருக்கிற போது நான் எப்படி மன்னிக்க முடியும்? இப்படியும் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது அவர் செய்த காரியங்கள் மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூட காரணங்களை மன்னிக்காததற்கு நாம் தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் மன்னிக்கிற போது நாம் மன அமைதியை பெற்றுக்கொள்கிறோம், நிதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் மன்னிக்க வேண்டும். காரணம், இந்த கோபமும் வெறுப்பும் நம்முடைய உண்மையான இயல்பு அல்ல. இவைகள் பழக்கத்தினால் ஏற்பட்ட குணங்கள். இந்த கோபமும் வெறுப்புணர்வும் பகையுணர்வும் பழக்கத்தினால் ஏற்பட்ட குணங்கள். இவை நம்முடைய உண்மையான நிரந்தரமான குணம் அல்ல, இயல்பு அல்லாகவே இவற்றை களைந்துவிட வேண்டும். அவற்றை களைய நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். ஏன் இப்படிப்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும்? நாம் அவர்களை மன்னிக்கவில்லை என்றால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையிலே எடுத்துக்கொள்ளுவார்கள். அவர்கள் நம்மை கட்டுப்படுத்துவார்கள். ஆகவே நாம் அவர்கள் மன்னிக்கவில்லை என்றாலும் கூட, அது மன்னிக்க முடியாத குற்றம் என்றாலும் கூட, எத்தனையோ முறை மன்னித்தாலும் கூட நம்முடைய உண்மையான இயல்பு மன்னிப்பதுதான். ஆகவே அப்படி நாம் மன்னிக்கிற போது நாம் யாரிடமும் கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாது, கடவுளை தவிர. ஆகவே உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் மன்னிப்பை வழங்குகிற போது இது நீங்கள் உங்களுக்காக நீங்களே கொடுத்துக் கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு பரிசு. ஆகவே இந்த கோபமும் வெறுப்பும் நம்முடைய உண்மையான இயல்பு அல்ல. மாறாக சரியான மனநிலையே, அமைதியான அன்பான இரக்க நிறைந்த மனநிலையே மனிதனின் உண்மையான இயல்பு. ஆகவே இந்த நாம் துன்பங்களை அனுபவித்தாலும் கூட அதனுடைய நிமித்தமாக நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற மிக உயர்ந்த குணம் இந்த மன்னிப்பாகும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்கள் அனைவரையும் மன்னித்தார். தான் இறக்கின்ற தருவாயிலும் கூட
அந்த மன்னிப்பை பிறருக்கு அவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட மன உறுதி அவரிடம் இருந்தது. 1800 ஆண்டுகளிலே இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்த மிஷனரி அவர்கள் அஸ்ஸாம் மாநிலம் மேகாலயாவில் அங்கிருக்கின்ற காரோ பழங்குடியின மக்களிடம் நற்செய்தியை அறிவித்தார்கள். அப்படி நற்செய்தியை அறிவிக்கிற போது ரொம்ப காலமாக யாருமே மனமாறவில்லை. ஆனால் ஒரே ஒரு குடும்பம், நோக்செங் என்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துடைய தலைவருடைய பெயர் நோக்செங். அவர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இந்த குடும்பம் மட்டும்தான் இயேசுவை நம்பி கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இந்த செய்தி அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவருக்கு தெரிய வருகிறது. உடனடியாக அவரை அழைத்து, ஊருக்கு மத்தியிலே அனைவருக்கு முன்பாக அவரை அழைத்து, நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இந்த கிறிஸ்தவத்தை விட்டுவிட வேண்டும் என்று, இல்லை என்றால் உங்கள் அனைவரையுமே, உங்களுடைய குடும்பத்தை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி அவர் மிரட்டுகிறார். அப்பொழுது அதற்கு பதிலாக அவர் வார்த்தையாக சொல்லவில்லை, பாடலாக பாடினார். அந்த பாட்டு தான் நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், இல்லையா? அப்போ அந்த பழங்குடியின தலைவர் கேட்கும்போது அவர் முதல் வரியை பாடுகிறார். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இந்த வரியை பாடி முடித்த உடனேயே அந்த தலைவன் அவருடைய 2 பிள்ளைகளையும் கொன்று விடுகிறார். கொன்றுவிட்டு, இப்பொழுதாவது நீ இயேசுவை மறுதலிக்கவில்லை என்றால் உனது மனைவியையும் நான் கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கூட அந்த நோக்செங் என்ற அந்த மனிதர் அசரவில்லை. தன்னுடைய கண் முன்னாடியே தன்னுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்ட போதும் கூட அவருடைய மன உறுதி இன்னும் வீரியமாக இருந்தது. அப்பொழுது அவர் அடுத்த வரியை பாடுகிறார். Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, no turning back. யாரும் என் கூட வரவில்லை என்றாலும் நான் இயேசுவை பின்தொடர்வேன் என்று பாடலாக அவர் பாடினார். இதை கேட்ட அந்த தலைவன் இன்னும் அதிகமாக கோபம் கொண்டு அவருடைய மனைவியை கொன்று விடுகிறார். கொன்றுவிட்டு இறுதியாக அந்த நோக்செங் என்ற அந்த நபரை பார்த்து, இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் நீ மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாய், இப்பொழுதாவது நீ இயேசுவை மறுதலிக்கிற போது நீ உயிர் பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நோக்செங் அங்கே மண்டியிட்டு கண்களை மூடி அவர் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் வாசிக்கப்பட்ட அந்த இறைவார்த்தையை நினைவு கூறுகிறார். நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டிருக்கும் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் என்ற அந்த வார்த்தைகளை அவர் தியானிக்கிறார். அவருடைய கண் முன்பாக மிகப்பெரிய சிலுவை, ஒளி நிறைந்த அந்த சிலுவை ஒளிமயமான நிலையில் அவருக்கு காட்சியாக கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர் பாடுகிறார். The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சிலுவை முன்னால் உலகமே பின்னால் என்று அவர் பாடி முடிக்கிற போது, நான் ஒருபோதும் என்னுடைய முடிவிலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லுகிற போது அவரும் கொல்லப்படுகிறார். அந்த குடும்பம் முழுவதுமே அந்த நேரத்தில் கொல்லப்பட்டு விட்டது. அதன் பிறகு நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவர் இறந்த பிறகு அந்த தலைவன் தன்னுடைய உயிரையும் கொடுத்து
இயேசுவை இவர்கள் பின்பற்றுவதற்கு இவர்கள் ஆர்வமாய் இருக்கிறார்களே, அப்படி என்ன அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறது என்று அவர் முடிவு செய்து அந்த கிராமம் முழுவதுமே திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவர்களாக மாறினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துன்பங்கள் என்பது பலவீனம் அல்ல, இது கடவுளின் வழி. அந்த துன்பங்களை நான் அனுபவிக்கும் போது நம்மிடமிருந்து வெளிப்படுவது உயர் மேன்மையுள்ள உயர் மதிப்புள்ள நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும். அப்படி அந்த நற்குணங்களை நாம் வெளிப்படுத்துகிற போது கடவுளுடைய அருள் எப்பொழுதும் நம்மை சுற்றி வளைத்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தும். அன்புக்குரிய இறை மக்களே, திருவிழிப்புக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு பெரிய சனி பாஸ்கா திருவிழிப்பு என்றால், மன்றாட்டுகளுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு நாள் பெரிய வெள்ளி ஆகும். இயேசு என்றும் இறை தந்தையிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார் என்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துகளுக்காக மன்றாட திரு அவை அழைக்கின்றது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்குமாக சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். எனவே ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்துகள் சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறை மக்களாகிய நாம் ஆமேன் என்று பதில் உரைப்போம். எழுந்து நிற்போம். புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாற்றிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபி. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிடுவோம். என்றென்றும் எல்லாம் இறைவா, கிறிஸ்துவில் மதுமாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் புனித திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வலம் பெறச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. மண்டியிடுவோம். எழுந்திருப்போம்.
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டுதலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வரும்படி அவரை பரிவுடன் காத்துருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளருள் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக, நம் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. மண்டியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காக மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் நமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டுவோம் என மன்றாடுவோமாக. மண்டியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்று வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கை அறிவு மலர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்க தண்ணீரால் புதுப்பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட முடிய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. மண்டியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே.
உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்திருள வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்டியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீர் உமது வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீ. அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இந்த மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்டியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன்னேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடும் நன்னறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்டியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போது உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் அது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டே அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்டியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உமது கையில் உள்ளன. உலகெங்கு மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் அது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி குவி அழைப்போரின் வேண்டுதலை உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருவழிபாட்டின் முதல் பகுதி நிறைவு பெற்று இரண்டாம் பகுதி திருச்சிலுவை ஆராதனை ஆரம்பமாக இருக்கிறது. திருச்சிலுவை ஆராதனை தொடங்கும் முன் அன்று விளக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்று தருகிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். அதன் உச்சியிலிருந்து சிறிது சிறிதாக துணியை அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்பொழுது நாம் வருவி ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். பின் முழந்தால் படியிட்டு அமைதியாக ஆராதிப்போம். திருச்சிலுவை பயணம் தொடங்குகிறது. இதோ குரு
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவி ஆராதிப்போ. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவி ஆராதிப்போ. அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டின் முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ பாடுகள் பட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தது இந்த சிலுவையில்தான். ஏத்தன் தோட்டத்து மரத்தினால் வந்த சாவை சாகடித்து இயேசுவின் இந்த சிலுவை மரம்தான். இது நமது மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் அரவணைக்கும் அன்பின் சின்னம். பக்தியுடன் திருச்சிலுவை ஆராதித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். மனம் உடைந்து மனம் கனிந்து மனமாற்றம் பெறுவோம். முதலில் அருட்பணியாளர்கள், அதற்கடுத்து அருட்சகோதரிகள், பீடச் சிறுவர் சிறுமியர், இன்றைய வாசகம் வாசித்த அனைவரும், நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு சிலுவை இருக்கின்றது. முன்களப் பணியாளர்கள், திருவழிபாட்டு குழுவினர் இவர்களோடு இணைந்து ஆர்வமுடன் இந்த திருச்சிலுவை முத்தம் நிகழ்வுக்கு ஆசைப்படுகிறோள் பக்கத்து நிற்கலாம். நீங்கள் எப்படி நாகரிகத்தோடு இதுவரை நடந்தீர்களோ அதே நாகரிகமும் பண்பாடும் நமக்கு தேவை. இப்பொழுது அருட்பணியாளர்கள் தொடர்ந்து முடிந்த அருட்சகோதரிகள், அதற்கடுத்து வாசகம் வாசித்தவர்கள், பீட சிறுவர் சிறுமியர். எருசலேமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தே,
மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். 40 ஆண்டுகள் நான் உன்னை பாலைவனத்தில் வழி நடத்தி, உனக்கு மன்னா உணவூட்டி, வளமிகு நாட்டினுள் வர செய்தே. அதனால் உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்காக எகிப்தியரை அவர் தம் தலைச்சம் பிள்ளைகளை வதைத்து ஒழித்தேன். நீயோ என்னை கசையால் அடித்து கையளித்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். கொண்ட உன் காயங்களை அன்புடன் பொத்தி செய்கின்றேன். ஆடி கொண்ட உன் காயங்களை அன்புடன் பொத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆதி கொண்ட உன் காயங்களை அன்புடன் பொத்தி கரத்தின் காயமே, வலது கரத்தின்
கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சோரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, பாவியை மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது. பாவியை மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது. துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது, மன துயரத்தை நீக்கிடும் சிலுவை இது. சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, குறைதனை. அனைவரும் எழுந்திருப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவரது திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். நற்கருணை. இந்த நேரத்தில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அருட் சகோதரிடம் அருட்பணியாளர்களும் வருவார்கள். ஆகவே அதே அமைதி பாடலை தியானித்த வண்ணமாக நீங்கள் இந்த நற்கருணையில் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும், உட்கொள்ள வேண்டும். I need 15 sisters for communion, as many sisters as possible to finish it according to the prescribed time. இதயம் திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே, இதயமெல்லாம் நிறைந்தவரே, உந்தன் கருணை கடலினிலே எங்கள் உலகம் உயிர் பெறுதே. பரிசுத்த உறவாய் மலருதே எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே, இந்த இரவெல்லாம் நிறைந்தவரே. உனக்கெனவே என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், என்னை அறிந்தீர். பயணங்களில் என் பாதைகள் மாறிடும், பாசங்களால் என்னை அணைத்தீர். உறவினை முதலே ஊதாரியானே, காத்திருந்தெனக்கு மறுவாழ்வளித்தீர். தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன், தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன். வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே, எங்கள்
இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே, இந்த இடமெல்லாம் நிறைந்தவரே. பெருமையான ஓர் பாத்திரம் நான் இன்று நிரம்பிடவே அருள் ஈந்தீ. கள்வனுக்கும் உயிர் பரவவே தீட்டினை பரிசளித்தே வழிவகுத்தே. கட்டளை எரியும் கல்லெஞ்ச கூட்டத்தில் காயங்களின்றி ஆவியை நீட்டி. அழிக்கின்ற உலகிலே அருகில் நீர் வேண்டும். அழிக்கின்ற உலகிலே அருகில் நீர் வேண்டும். வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே, இந்த இடமெல்லாம் நிறைந்தவரே. இறைவா நிலையான சொந்தம், துணையன்றி உலகில் எனக்கேது வந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், துணையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், துணையென்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனையென்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் கொடியோடு இளைந்துள்ள கிளை போலவே, ஒன்றோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே, ஒன்றோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகுமே. வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம்.
நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உம்மிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உம்மிடமே இருக்கின்றன. நான் இங்கு போவது உனை பிரிந்து நான் இங்கு போவது உனை பிரிந்து வாழ்வெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து. வாழ்வெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து. நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் வாழ்வின் மையம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேர்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம், 7:10 மணிக்கு முடித்திருக்கிறோம். மிக அற்புதமான தெய்வீக திரு அனுபவம். காலையில் நீங்கள் நல்ல வெள்ளி, புனித வெள்ளியின் பொழுது நீங்கள் பங்கெடுத்த உங்களுடைய விசுவாசம் சரியான நேரத்திற்கு முன்பாக வந்திருந்தெல்லாம் வேறு எந்த திரு அவையிலும் நடக்காத ஒன்று. நம்மை இணையதளத்தில் இணைத்து கொண்டிருக்கிற மதர் டிவியினுடைய ஜெனரல் மேனேஜர் லூர்து சாமியும் ஸ்டெல்லா அவர்களும் வேளாங்கண்ணிக்கு பிறகு, வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு பிறகு நாங்கள் பார்த்த மிக பிரம்மாண்டமான ஒரு திரு அவை. அது மட்டுமல்ல, ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடிக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்து பிரமித்து போயிருக்கிறோம். இதை வேளாங்கண்ணியில் கூட நாங்கள் பார்த்ததில்லை என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. சிலுவை பாதையில் நீங்கள் படித்தது, தூக்கி வந்தது எல்லாம் மிகவும் சிறப்பானது. இது ஒரு பாடுகளின் பாதையில் நீட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் சற்று கூட்டி சென்றிருக்கிறோம், வாழ்வில் நீட்டி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இது 99 விழுக்காடு திரு அவைக்கு அற்புதமான அனுபவமாக இருக்கு. ஒரு சில பேருக்கு இது நாடகமாக கூட தெரியலாம், ட்ராமா. இந்த redemption salvation story is a drama done by Jesus Christ. In his name I have done it. சிலருக்கு அது ட்ராமாவுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு சிலருக்கு தாங்க முடியாத ஆதங்கம், ஆவேசம், அவ்வளவுதான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படி இருந்தாலும் நாடகமே வாழ்க்கை என்று நான் அறிந்த பொழுதிலே நாட்கள் எனக்கு இல்லையே, நாடகம்தான் வாழ்க்கை என்று நான் அறிந்த பொழுதிலே நாட்கள் எனக்கு இல்லையே, மலர்கள் என்று நினைத்தலெல்லாம் முட்களாகி போனது, முட்களிலே நடந்ததாலே மனம் கிழிந்து போனது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் அற்புதமான இது சொல்லாடல் என்பதை மிகச்சிறப்பாக நடமாடும் போதிலும் கவிபாடும் மேதை என்று சொன்ன கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயேசுமா காவியத்தில் இதை குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக நம்முடைய மீடியா, பிரஸ் அண்ட் மீடியா காலையில் அவசர வேளையினாக மட்டுமல்ல, இதயத்தில் அவர்கள் பெயரை நான் பதிவு செய்திருப்பதால் சற்று ஞாபகம் குறைவு விட்டது. இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி, காலையில் அருட்சகோதரி லூர்து மரி,
சிலுவை பாதையை வாசித்தவர்கள் ஷர்மில், ஃப்ராலன்ஸ் லோலன், ஜான்சி ராணி, சசிகலா, ஜான் ரெலேயிஸ், கலைச்செல்வி, ஆரோக்கியமேரி, ஃபாத்திமா, பென்சி, அருட்சகோதரி ஹெலன், அருட்சகோதரி மரியா, அருட்தந்தை அவர்கள், அருட்சகோதரி கிளாரா, ஆந்திரே இவர்களுக்கும், சிலுவையை சுமந்தவர்கள் மிகச்சிறப்பாக 6 நிலைகளிலும் தனியாக வந்தாலும் அவர்களுடைய பாதையை மட்டுமல்ல மற்றவர்களும் சுமந்தார்கள். ஆனால் நிறுவனங்களில் இருந்த அருட்சகோதரிகளும் கல்லூரி மாணவர்களும் அந்த சிலுவையை சுமந்து போனது நாங்களும் எங்கள் வாழ்வில் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறோம் என்பதற்கான அந்தோனி சாமி, ப்ராஸ்பர் ரோலன், சுரேஷ், பிரதீஷ், ஏசுராஜ், மைக்கேல், மாதவதாஸ், ஜோசப், சுந்தரி, அருட்சகோதரிகள் கார்மல் கண்ணியர் இல்லம், அருட்சகோதரிகள் இதயாலயா, அருட்தந்தை அவர்கள், அருட்சகோதரிகள் செவிலியல் கல்லூரி, ஆரோக்கியதாஸ், தூய மரியன்னை பள்ளி மிகச்சிறப்பாக தூக்கி வந்த பாணியும் சிறப்பாக நீங்கள் புனித வின்சென்ட் தி பால் சபையினர் தந்த நீர்மோரை மிக பண்பாட்டோடு நீங்கள் வாங்கியதை பார்த்து கொண்டிருந்தேன். சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடுக்கிறீர்கள் என்ற ஒரு சந்தோஷம் திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளர் என்ற முறையில் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. இந்த பாடுகளின் பாதையில் இந்த நாள் மிகச்சிறப்பாக அருட்சகோதரி லூர்துமரி அவர்களோடு இணைந்த அருட்சகோதரி கிளாரா, முதல் வாசகம் நிர்மலா, 2ஆம் வாசகம் ஜான் ஆனந்த், தியான பாடல்கள் பாடிய பெருத் செல்வம் இவர்களோடு நற்செய்தி வாசகம் வாசிக்க என்னோடு உதவி செய்த அருட்சகோதரி அமலி, திருமிகு ஜான்சி, புனித வெள்ளி பொது மன்றாட்டு மிக பிரசித்தி பெற்றது அனனிதா, ஆரோக்கியராஜ், எட்வின், ஜூலியட், வனிதாமரி, ஃபெலோமினா, ரெனேத், அனிதா, கலிஸ்தாமரி, அருளானந்தம், திருச்சிலுவை ஆராதனை செய்த அருட்சகோதரி சபரியம்மாள் இவர்களோடு இணைந்து மிகச்சிறப்பாக வேதியர், மிக அற்புதமாக பாடிய பாடற் குழுவினர், பீடர் சிறுவர் சிறுமியர், முன்களப் பணியாளர்கள், திருவழிபாட்டு குழுவினுடைய மிகச்சிறப்பான ஒருங்கிணைப்பாளராக நான் பார்த்து கொண்டிருந்த அற்புதமான அருள் அடையாளத்தின் பிரதிநிதியாக எனக்கு உதவி செய்த CLR ஆன்மேரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காலையிலிருந்து இந்த இடத்தை நான் மிக சுத்தமாக, அதுவும் அந்த பாதையை பிரிவுபடுத்துகின்ற கட்டைகள் எல்லாம் மேலும் கீழுமாக இருந்தது, வெட்ட வேண்டும் என்று நான் அழைப்பு கொடுத்தேன். ஆசிரியர் வெல்லிங்டன் அவரோடு இணைந்து LSP நமக்கு ஆலய பணிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற முருகவேல் என்கிற மணி இவர்களோடு இணைந்து இந்த நாளை நம்முடைய வண்ணத் தொலைக்காட்சியில் இணையதளத்தை இணைத்து கொண்டிருக்கிற லூர்தசாமி, ஸ்டெல்லா அவர்களுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது இந்த தெய்வீக திருப்பலியை நமக்கு அற்புதமாக வழிநடத்தி ஜெபித்த பள்ளி முதல்வர் தந்தை அருட்திரு சாமுவேல் அவர்களுக்கும் என்னோடு இணைந்து அருட்தந்தை சாமிநாதன் செல்வம், பன்னீர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நாகரிகத்திற்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன்பட்டவன். மிக முக்கியமானது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலை முத்தம் செய்வது. முத்தம் என்பது உள்ளத்தில் பிறந்து உதடு வழியாக வெளியே வர வேண்டும். அது உதட்டில் மட்டும் நின்றுவிட்டால் அது யூதாஸின் முத்தமாக மாறிவிடும். மனஸ்தாபத்தின் முத்தமாக மதரின் மரியாள், அன்னை மரியாளிட்ட அன்பு முத்தம், இந்த முத்தம் மிக முக்கியமானது. ஆகவே தயவு செய்து சற்று பொறுமையாக இருங்கள். எதற்காக காத்திருக்கிறோம் பாருங்கள். பால் வரவில்லை என்றால் காத்திருக்கும், இப்பொழுது கேஸ் வரவில்லை என்றால் காத்திருக்கிறோம், பேருந்து வரவில்லை என்றால் காத்திருக்கும், ஹோட்டலுக்கு போனால் உணவு வரவில்லை என்று காத்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்தால்தான் காத்திருக்க மனம் சற்று ஏதோ மங்கி போகிறது. மன்னிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த அற்புதமான நிகழ்வை மிகச்சிறப்பாக காரைக்கால் திரு அவைக்கு உரிய நாகரிகத்தோடு பண்பாடோடு செய்ய வேண்டும். ஆகவே இருக்கிறவர்கள் ஆவேசப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். முன்கள பணியாளர்கள் அவர்கள் கண்டிப்பாக உதவி செய்வார்கள். திருவழி நீங்கள் யாரும் எந்த இடத்திலும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்பதை நினைவுபடுத்தி இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்பான பொறுமைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதே நன்றி சொல்கிறேன். நாளை உங்களுக்கு தீர்த்தம் கொண்டு போவதற்கு ஜெரால்ட், அனிதா அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள். எங்களுக்கு ஒரு குளிர்பானம் கொடுக்க வேண்டும் என்று முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், ஐராக் இதனுடைய போரினால் அந்த தட்டுப்பாடு. ஆகவே அவருடைய நல்ல உள்ளத்திற்கு நன்றி சொல்லி
இப்பொழுது இறுதி ஜெபம் முடிந்த பிற்பாடு முன்களப் பணியாளர்கள் அவர்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறேன். வாங்க. எல்எஸ்பி, நெல்சன், ஜான் ரிலேயஸ், CLR அருட்சகோதரிகள், நீங்கள் மனமுவந்து செய்தால் நன்றிதான். உங்களை நான் ஒதுக்கி வரவில்லை, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இளைஞர்களும் எந்த விதத்திலும் யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது. நீங்கள் வழியை மறைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் வந்து மிக பொறுமையாக செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளி நீர். உமது இரக்கத்தால் நீராற்றிய இந்த மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இந்த மறைபொருள் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்புடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையோ திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உமது மக்கள் மீது உமது ஆசி நிறைவாக இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் பெறுவார்களாக, புனித நம்பிக்கை அவர்களில் வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்த இயேசுவினுடைய திருவுடலுக்கு முத்தம் கொடுக்க மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நாகரிகத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு வாருங்கள். அமருங்கள், அமருங்கள். அமர்ந்த நிலையில், தயார் நிலையில் கொண்டு வாருங்கள். அதற்கு பிற்பாடு ஒரு பகுதியாக போகக்கூடாது. நல்லா தெரிஞ்சவங்க மரியாதை செய்த இருக்கவங்க அந்த தப்பு நடுவில் வழிபடுக்க சொல்லுங்க. அங்க நிக்க வேண்டாம், போங்க. நடுவுல போகாதீங்க. அதை நிறுத்துங்க, கொஞ்சம்
sisters can